கேரளம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதையொட்டி பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது அங்கு கேரளத்தில் இவிஎம் அனுப்பும் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், கேரளம் மற்றும் அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நாளைக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இவிஎம் அனுப்பும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். கேரளாவில் இருக்கக்கூடிய 140 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் 985 வேட்பாளர்கள் நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினத்தில் கேரளாவில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 30,471 வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பு வழங்க 28,209 சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 76,203 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவற்றில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,500 வாக்குச்சாவடிகள் அங்கு பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உள்ளூர் காவல்துறையினரும் சேர்ந்து சிறப்பு பிரிவுகள், படைப்பிரிவு மற்றும் பிற துறைகளை சேர்ந்தோரும் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மத்திய பாதுகாப்பு பிரிவு, அதே போல தமிழக காவல்துறையின் 20 பிரிவுகள் கேரளாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரள தேர்தலை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வினோதமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 140 சட்டமன்ற தொகுதிகளில் 985 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் காலமாக இருமுனை போட்டி மட்டுமே எதிர்கொண்டு வந்த இந்த கேரள மாநிலம் தற்பொழுது சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக வலுவான மும்முனை போட்டியை சந்திக்கிறது. குறிப்பாக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், புதிதாக வந்திருக்கக்கூடிய பாஜக என மும்முனை போட்டி என்பது இருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினத்தில் அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலான தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, அதே போல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகிய இரு அணிகளை தவிர்த்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த தேர்தலில் தீவிரமாக களமாறி வரக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினத்தில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அங்கங்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க, அங்க இருந்து நேரடியாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்த்து அனுப்பக்கூடிய பணிகளை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். மற்றும் ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை நடைபெறுவதையொட்டி என்ன மாதிரியான ஏற்பாடுகளாக நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி, புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு துவங்கும் வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி தேர்தல் துறையானது செய்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வேட்பாளர்கள் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்த நிலையில் நேற்று மாலையுடன் பிரச்சாரமானது ஓய்ந்தது. இதனையடுத்து இன்று முதல், அதாவது நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அந்த வாக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணியானது தற்போது துவங்கியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பட்டியில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து அந்த வாக்கு எந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தற்போது அனுப்பும் பணியானது துவங்கியுள்ளது. குறிப்பாக இங்கிருந்து இந்த 3 கல்லூரி, அதாவது மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆண்கள் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி, இந்த 3 கல்லூரிகள் தான் வாக்கு எண்ணிக்கை மையங்களாக உள்ளன. இந்த மையங்களில் வைக்கப்பட்டுள்ள இந்த வாக்கு எந்திரங்கள் தற்போது அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் ஆர்ஓ முன்னிலையில் ஒவ்வொன்றாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. இன்று மாலை வரை இந்த பணியானது நடைபெறும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்படும் வாக்கு எந்திரங்கள் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மாற்றுவதற்காக மாற்று ஏற்பாடாக ஒரு வாக்கு எந்திரம் கூடுதலாக அந்தந்த ஆர்ஓக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த எந்த பகுதியில் எந்த வாக்குச்சாவடிகள்
வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் அந்த வாக்கு இயந்திர பழுதானால் உடனடியாக அது மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த தேர்தல் பணிகள் 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணிகளுக்காக 30 ராணுவ கம்பெனியினர் புதுச்சேரியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி முழுவதும் உள்ள 5000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் தற்போது இந்த அந்த இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது அந்த வாக்குச்சாவடி இயந்திரங்கள் போகக்கூடிய அந்த வாகனத்தில் ஒரு RO மற்றும் ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் சென்று கொண்டிருக்கிறார். மேலும் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு அந்த வாகனங்கள் சரியான வழியில் போகிறதா என்கும் கண்காணிப்பும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தன்ராஜ், புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில பதற்றமான வாக்குச்சாவடிகள் ஏதேனும் கண்டறியப்பட்டிருக்கா? நிச்சயமாக புதுச்சேரியில் 30க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக தெரியப்பட்டுள்ளது. அங்கு கூடுதல் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மட்டும் இல்லாமல் காரைக்காலிலும் 5 தொகுதிகள் உள்ளன. அங்கேயும் இந்த பணியானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும், அதாவது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் மொத்தம் 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவைகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இங்கு 5000 பணியாளர்களும் 4900 காவலர்களும் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பரிசு பணம் வழங்குவதை தடுப்பதற்காக 30 பறக்கும் படைகள் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை மொத்தமாக 9.49 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 4.45 லட்சம் ஆண்களும் 5.3 லட்சம் பெண்களும், மூன்றாம் பாலினத்தினர் 140 பேரும், NRI 1650 பேரும் நாளைய தினம் வாக்களிக்க உள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரியில் 84% வாக்கு பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 90% வாக்குகள் பதிவாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.